அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று உங்கள் சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதிக்கும் சில கெட்ட பழக்கங்களை பற்றி பேசுவோம். ஆம், ஒரு சில கெட்ட பழக்கங்கள் மட்டுமே சரியான நேரத்தில் தவிர்க்கப்படாவிட்டால் உங்கள் சிறுநீரக அமைப்பை கடுமையாக பாதிக்கலாம். சரி, கடந்த சில தசாப்தங்களில் சிறுநீரக நோய் அல்லது அது தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் நபர்களின் எண்ணிக்கையில் மிகப்பெரிய உயர்வை கண்டோம். நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக நோயாளிகள் இந்த பிரச்சினைகளால் பாதிக்கப்படுவதை நாம் அடிக்கடி கவனிக்கிறோம். ஆனால், மக்கள் ஏன் உடல்நலக் கோளாறுகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதை நாம் உண்மையில் ஆழமாகச் சென்றால், கவனக்குறைவான மனப்பான்மை மற்றும் சில கெட்ட பழக்கங்கள் சிறுநீரக அமைப்புக்கு எவ்வாறு தீங்கு விளைவிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே, முழு வீடியோவையும் பார்க்க அறிவுறுத்தப்படுகிறது. ஏனெனில் இது சிறுநீரக பிரச்சினைகளை கையாள்பவர்களுக்கு மட்டுமல்ல, மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியமான மக்களுக்கும் கூட. இந்த கெட்ட பழக்கங்களை நான் குறிப்பிடும் முன், சமீபத்திய புதுப்பிப்புகளை பெற தயவு செய்து எங்கள் யூடியூப் சேனலுக்கு குழு சேர்ந்து பெல் ஐகானை அழுத்தவும். எனவே, தொடங்குவோம் மற்றும் கெட்ட பழக்கங்களை பற்றி விவாதிப்போம். முதல் கெட்ட பழக்கம் தண்ணீர் குறைவாக குடிப்பது. ஆம், நம் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க ஒரு நாளில் நாம் குடிக்கும் நீரின் அளவை எப்போதும் கவனிக்காமல் விடுகிறோம். சரி, நம் உடல் சீராக செயல்பட ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட அளவு தண்ணீர் தேவைப்படுகிறது. நாம் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காத போது, நமது உறுப்புகள், குறிப்பாக நமது சிறுநீரக அமைப்பு, கடினமாக உழைக்க அழுத்தம் பெறுகிறது. மேலும், குறைந்த அளவு தண்ணீர் உட்கொள்வதால் உடலில் கழிவுப் பொருட்கள் சேரும். எனவே, நாம் அனைவரும் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும். இரண்டாவது கெட்ட பழக்கம் அதிகப்படியான நீர் உட்கொள்ளல். நீங்கள் குழப்பமடைய வேண்டும், ஆனால் ஆம், நீரிழப்பு உங்கள் சிறுநீரக அமைப்பில் அழுத்தத்தை ஏற்படுத்துவது போல, அதிகப்படியான தண்ணீரை உட்கொள்வதும் அதையே செய்யும். பொதுவாக, அதிக தண்ணீர் குடிப்பது உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால், இது சரியாக எதிர்மாறாகச் செய்கிறது. ஏனெனில் இது உங்கள் கணினியில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை மோசமாக்குகிறது. எனவே, அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தண்ணீர் உங்கள் உடல் அல்லது சிறுநீரக அமைப்புக்கு உதவியாக இருக்காது. எனவே, உங்கள் சிறுநீரக அமைப்பு ஆரோக்கியமாக இருக்க சீரான அளவு தண்ணீர் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மக்கள் வழக்கமாக செய்யும் அடுத்த கெட்ட பழக்கம் நீண்ட நேரம் சிறுநீரை பிடித்துக் கொண்டிருப்பது. இன்று நாம் கவனிக்கும் பொதுவான பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. இந்த நாட்களில் நம்மில் பெரும்பாலோர் மடிக்கணினிகள் மற்றும் கணினிகளில் நீண்ட நேரம் வேலை செய்கிறோம் மற்றும் வேலையில் மிகவும் பிஸியாகிவிடுகிறோம். இதனால் நாம் அடிக்கடி இயற்கை அழைப்புகளை தாமதப்படுத்துகிறோம். இது ஒரு பயங்கரமான பழக்கம். இது நீண்ட காலத்திற்கு சில கடுமையான நோய்களுக்கு வழிவகுக்கும். மேலும் இது உங்கள் சிறுநீரக அமைப்பின் ஆரோக்கியத்தையும் மெதுவாக குறைக்கிறது. அடுத்த கெட்ட பழக்கம் அதிக சோடியம் உணவு. நாம் அறிந்தபடி, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உயர் இரத்த அழுத்தம் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். மேலும் சோடியம் அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். சிலர் ஒவ்வொரு உணவிலும் ஊறுகாய் மற்றும் காரமான உணவுகளை விரும்புவார்கள். ஆனால் இது ஒரு நல்ல பழக்கம் அல்ல என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பொருட்களில் அதிக சோடியம் மதிப்பு கொண்ட அதிகப்படியான உப்பு உள்ளது. எனவே, ஒரு நாளில் நீங்கள் உட்கொள்ளும் சோடியத்தின் அளவை கண்காணிக்குமாறு பரிந்துரைக்கிறோம். அடுத்த கெட்ட பழக்கம் வலி நிவாரணிகளை எடுத்துக்கொள்வது. இப்போதெல்லாம், சிறிய வலிகளுக்கு சில இயற்கை வைத்தியங்களை முயற்சி செய்ய மிகவும் பொறுமையாக இருக்கிறோம். நம் பிரச்சனைகளுக்கு வலி நிவாரணிகளை பயன்படுத்துவதை நாம் வழக்கமாகிவிட்டோம். ஆனால் இந்த பழக்கத்திற்கு நீங்கள் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஒன்று உங்கள் சிறுநீரக அமைப்பை சேதப்படுத்தலாம் அல்லது வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். நான் உங்களை பயமுறுத்த முயற்சிக்கவில்லை, ஆனால் அது உண்மைதான். இந்த வலி நிவாரணிகள் உங்கள் சிறுநீரகம் மற்றும் உங்கள் இதயத்திற்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. எனவே, இது போன்ற பழக்கங்களை ஜாக்கிரதை,
அல்லது நீங்கள் பின்னர் வருத்தப்படுவீர்கள். அடுத்தது கார்பின். மக்கள் தினமும் காபி அல்லது டீ குடிப்பதை நாம் அனைவரும் அறிவோம். 96% இந்தியர்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வடிவில் கார்பினை உட்கொள்கிறார்கள். ஆனால் மீண்டும், இந்த கெட்ட பழக்கம் உங்கள் சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 முறைக்கு மேல் டீ அல்லது காபி எடுத்துக்கொண்டால், அதன் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அடுத்தது மது. நிகோடின் பொருட்களைப் போலவே மதுவும் ஒரு போதை. இது உங்கள் 3 உறுப்புகளான கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் இதயத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது உங்கள் உறுப்புகளை மெதுவாக சேதப்படுத்தும் இரத்த அழுத்தத்தை உயர்த்துகிறது. அடுத்த கெட்ட பழக்கம் அதிக புரதம் கொண்ட சிவப்பு இறைச்சி உணவு. அதிக புரத உணவு என்பது பெரும்பாலும் சரியான உணவு என்று புரிந்து கொள்ளப்படுகிறது, ஆனால் நாம் அதை கண்காணிக்கவில்லை என்றால், இது உங்கள் சிறுநீரக அமைப்பில் அதிக ஆபத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பாக நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக இருந்தால், சிவப்பு இறைச்சியை கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியம். ஆரோக்கியமான சந்தர்ப்பங்களில் ஆட்டிறைச்சி அல்லது மாட்டிறைச்சி போன்ற சிவப்பு புரதத்தை பொறுப்பற்ற முறையில் சாப்பிட வேண்டாம். முட்டை, மீன் மற்றும் கோழி போன்ற வெள்ளை புரதத்தை விரும்பி, உங்கள் உணவில் சமநிலையை பராமரிக்க முயற்சிக்கவும். அடுத்ததாக எங்கள் பட்டியலில் சர்க்கரை நோய் உள்ளது. இன்று 60 முதல் 70% பேர் நீரிழிவு போன்ற பிரச்சனைகளால் சிறுநீரக செயலிழப்பு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். இரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பது உங்கள் உணவைப் பொறுத்தது. எனவே, நீங்கள் அனைவரும் நல்ல உணவு முறையை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் உணவில் இருந்து சர்க்கரை நிறைந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும், இதனால் நீங்கள் ஒரு நிலையான சர்க்கரை அளவை பராமரிக்க முடியும். குறைந்த பட்சம் ஒரு டெசிலிட்டருக்கு 200 மில்லிகிராம் அளவுக்கு கீழே பராமரிக்கவும். அடுத்த மற்றும் கடைசி கெட்ட பழக்கம் உயர் இரத்த அழுத்தம். நான் மேலே குறிப்பிட்டுள்ளபடி, உயர் இரத்த அழுத்தம் சிறுநீரக பிரச்சனைகளுக்கான மூல காரணங்களில் ஒன்றாகும். உயர் இரத்த அழுத்தத்தின் காரணிக்கு நாம் போதுமான கவனம் செலுத்தவில்லை என்றால், அது சிறுநீரகத்திற்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும். எனவே, உங்கள் உடலில் இரத்த ஓட்டத்தை கண்காணிக்க வேண்டும். உயர் இரத்த அழுத்தத்திற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று தூக்கமின்மை. இது சிறுநீரகத்தின் செயல்பாட்டையும் பாதிக்கிறது மற்றும் சிறுநீரகம் தொடர்பான நோய்களையும் ஏற்படுத்துகிறது. இப்போது, எப்படி என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். உண்மையில், நாம் தூங்கும் போது, நம் உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. நமது உறுப்புகள் தொடர்ந்து வேலை செய்கின்றன, ஆனால் வீக்கம் ஏற்படாததால் அவை சிறிது நேரம் நிலையான ஓய்வு பெறுகின்றன. ஆனால், தூக்கமின்மை மனதளவிலும் உடலளவிலும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இது சிறுநீரக அமைப்பு தொடர்பான நோய்களுக்கும் வழிவகுக்கிறது. எனவே, இந்த 12 கெட்ட பழக்கங்களை நாம் கவனிக்க வேண்டும் மற்றும் மனதில் கொள்ள வேண்டும், ஏனெனில் இவை உங்கள் சிறுநீரக அமைப்பின் ஆரோக்கியத்தை அடிக்கடி பாதிக்கும் பழக்கங்கள். முடிவில், உங்கள் உணவை அப்படியே மற்றும் ஆரோக்கியமாக வைத்திருக்க நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். மேலும், உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவை தொடர்ந்து கண்காணிக்கவும். மேலும், இந்த வீடியோவை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன், இதனால் அவர்களும் இந்த பழக்கங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் அவற்றின் சிகிச்சை பற்றி மேலும் அறிய, திரையில் ஒளிரும் எண்ணை நேரடியாக அழைக்கலாம், அல்லது அதே எண்ணில் சந்திப்புகளையும் பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாதுகாப்பாக இருங்கள். முடிந்தவரை இந்த கெட்ட பழக்கங்களை தவிர்க்கவும்.